எதையும் ப்ரொகாஸ்டினேட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஒரு வேலை முடிக்கணும், நான் இன்றைக்கே முடிச்சிடணும். அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னா அடுத்த நாளாகவே ஆகிடுச்சு. இல்லை சம்வாட் ஃபாலோ பண்ணேன். சில திங்ஸ் லைக் ஹெல்த் கோல்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், மற்றதான் பண்ணல. 26 should pray God every day, be disciplined, study well. ஒரு 1 hour படித்தாலும் டிசிப்ளின்டாக இருக்கணும். மார்னிங் 6 o'clock எழுந்திருக்கணும், நல்லா சாப்பிடணும். அதெல்லாம் போன வருஷமும் நாங்கள் ரெசல்யூஷன் எடுக்கல, இந்த வருஷமும் நாங்கள் ரெசல்யூஷன் எடுக்கல. புதுசாக இதுதான் பண்ணோம் அப்படின்றதுலாம் இல்லை, எப்போதுமே பண்ணிட்டு இருக்கதா, அது ஒழுங்காக பண்ணாலே போதும். யாரையும் நம்பக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுக்கணுங்க, அவ்வளோதான். இல்லை எடுக்கல, இனிமே சொல்கிறேன். 2025 நம்பிட்டு இப்போ எடுத்திருக்கேன். 2026 இந்த வருஷம் வந்து இயற்கையே எங்களை வரவேற்குது. வருஷம் இங்கே வருவோம் பீச் ஸ்ட்ரீட்டுக்கு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த வருஷம் வந்து எங்கள் கூட சேர்ந்து மழையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. 2026 வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணலான்னு எடுத்திருக்கேன். வருஷம் எடுக்கிறது தான். இந்த வருஷம் வந்து அன்கண்டிஷனலி கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும், எடுத்துகிட்டு தான் இருக்கேங்க. அது ஃபாலோ பண்ணவே இல்லை சார், அதான் சார் 80 போயிட்டேன். அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக குறைக்கணும்னு பார்த்துட்ருக்கேன் சார். மறக்க முடியாத நாள்னா ஒரு 3 months பேக் வந்து நாங்கள் ஊட்டி போயிருந்தோம். அது வந்து மசனக்குடி ரோடு, தெரியாமல் நாங்கள் போயிட்டோம் அந்த ரோடு. திடீர்னு பார்த்தோன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. புலி, சிங்கம் எல்லாம் எதிரிலே வந்தது. யானைலாம் நம்ம கார் பக்கத்திலே போயிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நைட் டைம் ட்ராவல் வேறு, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது சார். இந்த வாட்டி வந்து மழை பெய்யறது புதுசாக இருக்குது. இத்தனை வருஷம் மழை பெய்யல. இந்த கரெக்டாக இந்த நியூ இயர் பக்கத்தில் வரும்போது மழை பெஞ்சது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக எல்லாம் க்ளீனு, தண்ணி வந்து எல்லாம் க்ளீன் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் இந்த வருஷம் மேலும் மேலும் நல்லா இன்னும் வளர்ச்சி அடையணும், நல்லா தொழிலுடைய முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ரிசல்யூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் எடுத்ததுன்னா வச்சு அரியர் கிளியர் பண்ணணும்னு எடுத்தேன், அது கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன்ஸில் இருக்கேன். அதுக்கடுத்து ஜிம் இப்போ புதுசாக ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ டெய்லி வந்து சீக்கிரமாக எழுந்திருக்கிறது ஒரு பெரிய ஒர்க்காக தான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய டூம் ஸ்க்ரோலிங்லாம் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் அது மாதிரி சொல்லிப்போம். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மொபைல் ஸ்க்ரீனிங் வந்து கம்மி பண்ணுறதா ப்ரொடக்டிவாக வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும். 2025 செம்மையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் 2026 எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தா பயங்கரம். ஆனால் மழை அவ்வளோ பெருசாக போயில, நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போது கண்டிப்பாக 2026 நிறையா காத்திருக்கு, நிறையா முடிவுகள்லாம் காத்திருக்கு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. குடும்பம்னா பிறந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்குது. கல்யாணம் பண்ணணும், இந்த ஏஜ் ஆனால் கல்யாணம் பண்ணணும், ஸோ இப்படிலாம் இருக்கணும், வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுப்போம், இந்த மாதிரி நிறைய. நான் ஐஎம் சிங்கிள். ஸோ ஐஎம் 34, ஏஜ் 34. ஓகே. ஸோ எனக்கு ஒரு 9 years ஆச்சு பிரேக்கப் ஆகி. ஸோ ஸ்டில் நான் வந்து இப்போவும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், சரிங்களா. ஸோ நான் அந்த பாஸ்ட்டை எதுவுமே நினைக்கல. ஏன் இதை எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் அந்த இது இல்லாமல், ஸோ எப்பவும் போல் இந்த செகண்ட், இந்த நொடி எல்லாம் படத்தில் சொல்கிற மாதிரி தான். ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த செகண்ட் நம்ம எப்படி ஃபேமிலி அப்புறம் ஏதோ ரெஸ்பான்சிபிள் எதுவுமே இல்லாமல் எப்படி இருக்கோம், ஸோ இதையே நீங்கள் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே நல்லது, ஹாப்பியாக இருக்கலாம். ஹாப்பி நியூ இயர். ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அது விட்டுலாங்கிறேன். மற்றபடி வேறு எந்த பழக்கமும் இல்லை. லவ் பண்ணேன், அதுவும் அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா இருக்கேன். அப்புறம் வேறு இப்போ வந்து அடுத்த லெவலில் ஜாப் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு இருக்கேன். அடிக்கடிக்கு நான் என் பொண்ணை திட்டிகிட்டே இருப்பேன், கொஞ்சம் அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால் இந்த வாட்டி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் எடுத்தது கிடையாது, இப்போ எடுக்கிறத நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அடிக்க மாட்டேன்ல, அடிக்க வேண்டிய விஷயத்துக்கு அடிப்பேன். கொஞ்சம் திட்டுறதெல்லாம், சும்மாவே வந்து திட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. ஸோ இந்த மழையும் பார்க்காம இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கோன்னா இந்த பாசிட்டிவ் வைப்பு இந்த வருஷம் ஃபுல்லாக தொடரணும். ஸோ அதனால தான் எல்லோரும் சேர்ந்துருக்கோம். இட்ஸ் நாட் ஓன்லி ரிலேஷன், ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ யூ திங்க் பாசிட்டிவ், வில் அச்சீவ் இட்.